ஏஐ மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சமீப காலங்களாகவே ஏஐ ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஏஐ வீடியோக்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. டீப்ஃபேக், ஏஐ, குரூப் போன்ற தொழில்நுட்பங்கள் அதிநவீனமாக மாறிவிட்டது. இதனால் எந்த வீடியோ உண்மை அல்லது எந்த வீடியோ ஏஐ என்பதையே கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்களை தெளிவாக அவை ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை என்று வீடியோவில் குறியீடு வைக்க வேண்டும் என்றும் அந்த அடையாளம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அரசு அல்லது நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டால் அது போன்ற ஏஐ அல்லது டீப்ஃபேக் வீடியோக்களை 3 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருமுறை சேர்க்கப்பட்ட ஏஐ மார்க்கை நீக்கவோ மறைக்கவோ தளங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாகவே இணையத்தில் டீப்ஃபேக் குறித்த அச்சம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில்தான் மத்திய அரசின் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் வெளிவந்துள்ளன. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கடந்த மாதம் முன்மொழிந்த தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 வரைவு திருத்தங்கள் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட வீடியோவை யார் பதிவிட்டாலும் அது ஏஐ வீடியோ என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்பதை இந்த விதி கட்டாயமாக்குகிறது. சட்டவிரோத பாலியல் சுரண்டல் அல்லது தவறான தகவல் தரும் ஏஐ வீடியோ அல்லது கண்டென்ட்களை கண்டறிந்து அதை தடுக்கும் ஆட்டோமேட்டிக் கருவிகளை சமூக வலைதள நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏஐ டூல்களை தவறாக பயன்படுத்தினால் அல்லது ஏஐ விதிகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகள் அல்லது சட்ட நடவடிக்கை குறித்து யூசர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும். குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது இது குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது.